இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரைஸ் பேக்கோடைய உள்பக்கத்தை வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எந்த ரைஸ் பேக்காக இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறையிறதுக்காக நான் வந்து உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சிசர் எடுத்துக்கலாம். சிசர் எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. மேலே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஊசி நூல் எடுத்து நான் தைக்கிற மாதிரி இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், அன்னபூரணி, மேனகா, சங்கரி கிருஷ்ணன், கனகவல்லி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சத்யா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை 5 சென்டிமீட்டர் கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 ஹோல்ஸ்லையுமே நான் கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சென்டரில் கட் போட்டுருங்களா, அந்த கட்டை யூஸ் பண்ணி தையலை கட் பண்ணாமல் மற்ற போர்ஷன்ஸை மட்டும் சென்டரில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லையோ ரெக்டாங்கிள் ஷேப்லையோ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட ஒட்டலாம். அப்படி இல்லைனா அந்த சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து வெளியே பிளைனாகவே இருக்கட்டும், உள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக. அதை வந்து அந்த ரைஸ் பேக் வந்து வெளியே தெரியாத மாதிரி ஒட்டி விட்டுக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கும் ஃபுல்லாகவே கூட கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நீங்கள் ஜன்னல் கம்பிகளில் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செப்பல்ஸை அழகாக இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் 4 செப்பல்ஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. உங்ககிட்ட செப்பல் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போடக்கூடிய ரைஸ் பேக்கையே செப்பல் ஸ்டாண்டாக மாற்றிக்க முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற அந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடியாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை மூடி போட்டு விட்டுறலாம். டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மூடிக்கு மேலே நான் கட் பண்ணுற மாதிரி ஆஃப் சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. நம்ம ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேக் சைட் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மோகன், அன்னபூரணி, திவ்யா, ஜஷ்வந்த், சுமதி, மேனகா, தையல் நாயகி, நந்து, பிரியா, கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு இதை நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கிஃப்ட் ரேப்பரோ ஃப்ளவர்ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டிவிக்கு பக்கத்தில் ஒரு ஹூக் வந்து ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிமோட் ஸ்டாண்டை வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ரிமோட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜிப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன்ல இல்லை டாப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிப் இருக்கிற இடத்துல வந்து ஒட்டக்கூடாது. ஜிப்புக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த கிளாத்தில் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜிப் வந்து யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே அந்த ஜிப்பை அந்த பாட்டிலில் ஒட்டி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இப்போ நம்ம ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்பில் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூல் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அழகாக ஜிப்பை வந்து போட்டு விட்டுடலாங்க. போட்டு விட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். கையில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கீழே விழாமல் அப்படியே இருக்குங்க. நம்ம எப்படி வச்சுமோ அதே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி காலியான ஷாம்பு பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஷாம்பு பாட்டிலில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் 2 சைடுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் பாஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து தனியாக ரிமூவ் ஆகிட்டு வெளியே வந்துருங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் 2 கயிறு எடுத்திருக்கேன். 2 கயிறுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஹைட் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கோங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு கயிறை எடுத்து இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு கயிறையும் அதே மாதிரி நம்ம வெளியே எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக நாட் போடணுங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் நம்ம எப்படி வந்து வைக்கிறோமோ அதே மாதிரி ஆடாமல் இருக்குங்க. பாருங்கள், டைட்டாக வந்து 2 சைட்லையுமே நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு ஜன்னலில் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம். இங்கே கிச்சனில் கூட உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஜன்னலில் அழகாக இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கரண்டி, நைஃப் இது எல்லாத்தையுமே இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. சிசரையும் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பஞ்சு யூஸ் பண்ணி அந்த பாட்டிலுக்கு மேலே ஏற்கனவே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் அந்த பாட்டிலுக்கு மேலேயே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அவுட்டரில் இன்னொரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை பெயிண்ட் பண்ணாமல் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எல்லா இடத்துலையுமே அழகாக நான் வந்து இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் நார்மலாக ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெயிண்ட் பண்ணால். பட் பஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே லுக்காக அழகாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட ட்ரை பண்ணலாங்க. ரைஸில் வந்து இந்த கலர்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரைஸை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே அந்த ரைஸஸை ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் பஞ்சு யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காய வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் ஒரு கனமான கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை நான் எப்படி வந்து லாக் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த ரோப்பை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கேட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர்லாம் வாங்குற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நியூஸ் பேப்பர்ஸை போட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா கேட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரெடி பண்ணி கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போடுறவங்க இதிலேயே போட்டுருவாங்க. இந்த பாக்ஸுடைய வாய்ப்பகுதி வந்து பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து உங்களுக்கு அந்த போர்ஷன் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த மூடியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சிரப் பாட்டில்ஸ் வந்து எம்டி சிரப் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிரப் பாட்டில்ஸை எடுத்துக்கோங்க. சிரப் பாட்டில்ஸில் நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ண பிறகு பாட்டம் போர்ஷனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 3 பாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாட்டிலை இந்த மூடியோட அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இரும்பு ராடை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை பாட்டமில் வச்சுட்டு மேலே வந்து அந்த மூடியில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டிலும் அந்த மூடியும் உருகி அழகாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பாட்டிலையுமே நான் அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணி எடுக்கிறேன். இதுக்காக தனியாக நீங்கள் க்ளூலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சிசர், பழைய சிசர் இருந்தால் கூட அதை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட் ராப்பர் வந்து எடுத்துருக்கேங்க. அந்த கிஃப்ட் ராப்பரை இந்த சிரப் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிஃப்ட் ராப்பர்ஸை அழகாக இதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேம் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 3 பாட்டிலுக்கு மேலேயும் அழகாக அந்த கிஃப்ட் ராப்பரை ஒட்டி விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அழகாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் அந்த மூடியை சுற்றி நம்ம அழகாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் சிரப் பாட்டில்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதாவது பெயிண்ட் பண்ணுறோங்களா அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பென்னு, சிசர் இது எல்லாமே போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி எக்ஸாம் பேட்ஸ் வந்து கண்டிப்பாக 1-2 பழசாக கிடக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த எக்ஸாம் பேடுக்கு மேலே நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிஃப்ட் ராப்பரை அந்த எக்ஸாம் பேடுடைய சைஸை விட 1 இன்ச் எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் கட் பண்ணணும், கரெக்டாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த எக்ஸாம் பேடுடைய ஃப்ரண்ட்டில் வந்து
இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேட் வந்து சென்டரா இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிஃப்ட் ரேப்பரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பேடுக்கு மேலே ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய எக்ஸாம் பேட்ஸ் வந்து ரொம்பவே பழசாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் வாங்கி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டிட்டு புதுசாக அந்த எக்ஸாம் பேடை மாற்றிக்க முடியும். இந்த எக்ஸாம் பேடை நீங்கள் அழகாக குழந்தைங்களுக்கும் கொடுத்து விட முடியுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ புதுசாக காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பேக் சைடில் ஒரு பெயிண்ட் எடுத்து அழகாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸை கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற போர்ஷன்ஸை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னர்லாம் வளைஞ்சிருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே கூட கவர் ஆகிடுங்க. பார்க்குறதுக்கு புது பேட் மாதிரியே இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இது பழைய பேடுன்னே நினைக்க மாட்டாங்க, புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக 3 பக்கமும் கவர் பண்ணிட்டேன். டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான எக்ஸாம் பேட் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எக்ஸாம் பேடை இந்த மாதிரி புதுசு மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாஷ் பண்ண முடியாதுங்க. ஸோ பில்லோஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எந்த பவுடர் யூஸ் பண்ணுறோமோ, துணி பவுடராக இருக்கட்டும் இல்லை டிடர்ஜென்ட் லிக்விடாக இருக்கட்டும், ஏதாச்சும் அந்த லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு லஞ்ச் டவல் இருக்கும், இந்த மாதிரி ரஃபாக இருக்கக்கூடிய டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவலை க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுங்க. பாருங்க, இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த லஞ்ச் டவலை அந்த சோப்பு தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி பில்லோஸ்லாம் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பில்லோக்கு மேலே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஃபுல்லாக வந்து நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவரை மட்டும் நம்ம அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு வெயிலில் வந்து ஒரு 2 hours காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுடைய பில்லோ வந்து துவைச்சு முடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், லஞ்ச் டவல் எடுக்கும்போது அந்த லஞ்ச் டவல் ரஃபாக இருக்கிறதால உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து அந்த லஞ்ச் டவலில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சோஃபாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்டி பில்லோஸையும் நம்ம இந்த மெத்தட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. சோஃபாவில் வைக்கக்கூடிய பில்லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களாம் கீழே போட்டு ரொம்ப விளையாடி அழுக்காக்கிடுவாங்க. அந்த பில்லோவையும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிடலாங்க. பில்லோஸை காய வைக்கிறதுக்கு தரையில் வச்சு காய வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அன்னகுண்டானில் போட்டு காய வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக காய வச்சு எடுத்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த பில்லோவை திருப்பி போட்டு காய வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய கோல்கேட் டியூப்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டியூபெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டியூபை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த டியூபை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம அந்த டியூப்ல இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா பேஸ்ட்டையுமே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம டியூப்ல இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் கரைச்சி விட்ட பிறகு இது கூட ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த கல் உப்பும் இந்த பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரையிற மாதிரி கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இந்த லிக்விடை நம்ம வீட்டில் பல பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிச்சன் மேடையை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டிவி க்ளீன் பண்ணுறதுக்கு, கண்ணாடி, அதாவது பீரோவுடைய கண்ணாடி இருக்குங்களா, அந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, மொபைல் க்ளீனிங், அது மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பர்பஸ்க்கு இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாங்க வேண்டியதை நீங்கள் காசு கொடுத்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜன், ஜஷ்வந்த், அன்னபூரணி, கனகவள்ளி, தாரா நாகராஜன், மோகன், திவ்யா, ஜஷ்வந்த், மேனகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ரிசல்ட் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அந்த வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. அந்த லெமனில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த லெமனையும் கோல்கேட் பேஸ்ட்டையும் அந்த வாஷிங் மிஷின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு துணிலாம் எதுவும் போடக்கூடாது. ஜஸ்ட் லெமனும் இந்த கோல்கேட் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் துணி வாஷ் பண்ணுறதுக்கு விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சைக்கிள் போட்டு விட்டுட்டீங்க வாஷிங் மிஷினில் அப்படின்னா உங்கள் வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். அதே மாதிரி எந்த பேட் ஸ்மெல்லும் வராமலும் இருக்குங்க. 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி வாஷிங் மிஷின்ஸில் ப்ராப்ளம்ஸ் வராமையும் நம்ம தவிர்க்கலாங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸஸ்லாம் எல்லார் வீட்லையுமே இருக்குங்க. நம்ம மெடிசன்லாம் தீர்ந்து போன பிறகு இந்த பாக்ஸை தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி போடாமல் இந்த பாக்ஸை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க.
அதுக்கு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் இந்த மெடிசன் பாக்ஸஸை கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சைட் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்டாப்லர் பண்ணேன்னு பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்க, ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிட்டேன். கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் போர்ஷனையும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கோங்களா, அந்த பாக்ஸையுமே நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் வந்து எல்லா சைட்லையுமே ஸ்டாப்லர் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாக்ஸையும் அட்டாச் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணிட்டேன் சென்டரில். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குங்களா, அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்காக கிஃப்ட் ராப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் ராப்பரை அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக சைடில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்ஸையும் 4 பக்கங்களையும் அழகாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு வேறு எந்த கம்முமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே ஈஸியாக ஒட்டி முடிச்சிடலாங்க. நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்டாப்லர் பின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ராப்பர் ஒட்டும்போது உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். அவுட்டர்ல இருந்து பார்க்கும்போது இது மெடிசன் பாக்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பாருங்க, 4 பக்கமே கவர் பண்ணுற மாதிரி நான் கிஃப்ட் ராப்பரை அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரேல நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மணி, ஏர் கிளிப்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அந்த பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் வந்து கோலுசு, மணி, ஏர் பேண்ட், ஏர் கிளிப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு சைடில் குஷி கிளிப்ஸ், ஏர் கிளிப், பெரிய சைஸ் கிளிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் 2 பொருட்களை இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையை என்னதான் நம்ம கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு 1 வீக்குக்கு மேலே தாங்காதுங்க. இந்த மாதிரி காஞ்சி போயிடும், அப்படின்னா கருப்பாயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் வரலும் நம்ம இந்த கருவேப்பிலையை கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா உருவி எடுத்துக்கோங்க. கருப்பாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்கும். அந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேவை எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேல தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணியை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணி எடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கருவேப்பிலையை இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனேயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வாடி போயிடுச்சு அப்படின்னா கூட அதில் நல்லா இருக்கக்கூடிய கருவேப்பிலையாக பார்த்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கியூப் எடுத்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்ச பிறகு அழகாக நம்மளுக்கு கியூப் மாதிரி கிடைக்கும். நம்ம சமைக்கும் போது ஒரு கியூப் எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ 1 மந்த் வரலும் இது கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மேரேஜ்க்குலாம் போனால் கொடுப்பாங்க இல்லைங்களா கிஃப்ட் பேக். இந்த கிஃப்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பேக்குடைய கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்னரையும் கட் பண்ணி பாதி அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. கைப்பிடியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ண அந்த பேக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை உள்ளே வந்து மடிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம மடிச்சு முடிச்ச பிறகு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கட் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடிச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இருக்குங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 சைட்லயும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை மிக்ஸிலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சின்னதாக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மிக்ஸி அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கவர் வந்து கிடைச்சிருங்க. அவ்வளோதாங்க. பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிஃப்ட் பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி அழகாக மிக்ஸியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்க, அந்த கேபிள் இருக்கிற இடத்துலையும் ஃப்ரண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா எரேசர். இந்த எரேசர் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த எரேசரை நம்ம சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். நீங்கள் புது எரேசர் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பழைய எரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு பின் மட்டும் அழகாக சென்டரில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. வளைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்துருக்காங்க. அந்த டபுள் சைட் டேப்பை பேக் சைடில் மட்டும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கிஃப்ட் ராப்பர் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் குட்டியாக ஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒட்டிக்கலாங்க. இதை நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த போர்ஷனை வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஹூக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கீ செயின் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா ஐடி கார்ட்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பெரிய சைஸ் எரேசர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2-3 ஹூக் கூட நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லையுமே இடுக்கி இருக்காதுங்க. அப்படி இடுக்கி இல்லாதவங்க
தெரியாதவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த 2 ஸ்பூனையும் இந்த மாதிரி நான் எப்படி வைக்கணும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. துணி காய வைக்கிற கிளிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. வச்சு விட்டுட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கழண்டு வராத அளவுக்கு டைட்டாக போட்டுக்கணும். போட்டு முடிச்ச பிறகு நம்மளுடைய சூப்பரான இடுக்கி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பூனுடைய ஹைட் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே இடுக்கியுடைய ஹைட் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். என்கிட்ட சின்ன ஸ்பூன் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பூனை வச்சு அழகான குட்டி இடுக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம முட்டை வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னா அழகாக இந்த இடுக்கியை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைப்படாமல் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த இடுக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க.